பீமாஜி பட்டீல் என்பவருக்கு மார்புச்சளி கட்டி சில நாட்களில் எலும்புருக்கி நோயாகி தீரா வியாதி என முடிவு கட்டிவிட்டனர் மருத்துவர்கள். சிலர் அவரிடம் தெரிவித்த யோசனையின்படி பாபாவின் சிறந்த பக்தரான நானா சாஹிப் சாந்தோர்கரின் ஆலோசனையை கேட்டு ஒரு கடிதம் எழுதப்பட்டது. அதற்கு பதிலாக சாயிபாபாவை சரணடைவதே சிறந்த வழி என்று நானா சாஹிப் சாந்தோர்கர் எழுதியிருந்தார். பீமாஜி பட்டீல் ஷீரடிக்கு வந்தார். ஷீரடியில் மசூதியில் சாய்பாபாவை தான் தரிசனம் செய்த பிறகு தனது நிலையை எடுத்துரைத்தார். பின்பு கண்ணீர் வடித்து பாபாவை முழுமையாக சரணடைந்தார் பீமாஜி பட்டீல். முதலில் அந்த நோயை தீர்க்க முடியாது என்று பாபா மறுப்பு கூறினார். காரணம், அது அவருடைய பூர்வ ஜென்ம கர்மம் என்றார். பிறகு பீமாஜியின் சரணாகதி நிலையை அறிந்து மனம் கரைந்தது. இந்த பக்கீர் கருணை உடையவர், கவலை வேண்டாம், நோயை தீர்த்து விடுகிறேன் என்று கூறினார் பாபா. ஒரு சில நிமிடங்களுக்கு ஒரு முறையாக இரத்த வாந்தி எடுக்கும் பீமாஜி பட்டீல் பாபாவின் முன்னால் வாந்தியை எடுக்கவில்லை. பக்தை பீமாபாயி என்பவரை அழைத்து, இவர் என்னுடைய பக்தர், இவரை உன்னுடைய இல்லத்தில் 2 நாட்கள் தங்கவை என்று கூறினார் பாபா. அது வசதிகள் இல்லாத வீடு என்றாலும் பாபாவின் அன்பு கட்டளையை யார் மீற முடியும்? அன்று அங்கு தங்கினார். பீமாஜி பட்டீலுக்கு இரவு 2 கனவுகள் வந்தன. ஒன்று, அவர் சிறுவனாக இருக்கிறார். பள்ளியில் அவர் ஒரு பாடத்தை சரியாக ஒப்புவிக்கவில்லை என்ற காரணத்தினால் ஒரு பிரம்பால் ஆசிரியர் பீமாஜி பட்டீலை அடிக்கிறார். இது கனவு. அதே நேரத்தில் தன்னை அடிப்பதைப் போன்ற ஒரு உணர்வு ஏற்படுகிறது அந்த நோயாளிக்கு. 2ஆம் கனவு, பீமாஜி பட்டீல் படுத்துக்கொண்டிருக்கிறார். யாரோ ஒரு மனிதர் அவருடைய மார்பின் மீது குழவிக்கல்லால் உருட்டுகிறார். அவர் வேகமாக உருட்ட அது வேதனை அதிகரிக்கிறது. கனவு முடிந்தது. பொழுது விடிந்தது. விழித்து எழுந்தார் பீமாஜி பட்டீல். நோயின்றி இருந்தார். காலையில் பாபாவை தரிசனம் செய்து அவருக்கு பல கோடி நன்றி கூறிவிட்டு தன்னுடைய வீட்டுக்கு பயணமானார். அதற்கு பிறகு அடிக்கடி ஷீரடி வந்து சாய்பாபாவை தரிசனம் செய்து வந்தார் பீமாஜி பட்டீல். அவருடைய நோயை பாபா தீர்த்த விதம் சிந்தையை கடந்த விந்தையாக இருக்கிறதல்லவா. ஓம் சாய்ராம்.